இமாம் மூசா வரமாட்டாரு, அப்துல் காரிமன் வரமாட்டாரு, சையது வரமாட்டாரு, அது மாதிரி ஐயூப் வரமாட்டாரு, முஸ்தபா ஏன்னா அவங்க விரும்பல, முஸ்தபா கமல் வரமாட்டாரு, அது மாதிரி கிட்ட பிஜே வரமாட்டாரு, பிரதோஷ் வரமாட்டாரு, ஜெய்புல்லா வரமாட்டாரு, ஹாமித் பக்கர் வரமாட்டாரு. நீ அவங்க எல்லாம் மாட்டாருன்னு சொல்ல போற, எல்லாம் ஒதுங்கு. சாதாரண ஆளா இருந்து வேற ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு செயல்பட தயாரா? நாங்கள் தயார். அவர்கள் தயார் என்று சொன்னார்களே, ஆனால் நாளைக்கே தீர்ந்தது பிரச்சனை. இதான் திட்டம். இதை செய்வாங்களா? இது என்ன தப்பு கிடையாது. இதை தவிர வேற எந்த நீங்க காம்பரமைஸ் கூட்டி பேசினாலும் உருப்படாது. இதுக்கு அவங்க தயாரா இருந்தார்களே, ஆனால் ஒற்றுமையுடைய இதுக்கு அவர்களும் திறந்துருச்சுன்னு அர்த்தம். அவர்கள் மாட்டேண்டார்களே, ஆனால் அவர்களை ஓரம் கட்டிவிட்டு அவர்கள் யார் என்பதை அடையாளம் கண்டு கொண்டு எல்லாரும் ஒதுக்கிட்டு தனிமைப்படுத்தி மக்கள் வந்துட்டா ஒற்றுமையாயிரும். ஒண்ணு அவர்களுக்கு பின்னாடி இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச பேர் வந்துருவாங்கல்ல, என்னமோ ஒரு இகுலாசம், நான் எப்ப வேணாலும் விட தயார் சொல்லக்கூடாது, செய்ய எப்ப வேணாலும் விட தயார்னு சொல்லி யார் வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம். செஞ்சு காட்டணும், நாங்க சொல்லி செய்வோம். அமைப்பாளர் பதவி விட்டு தான் வந்திருக்கிறோம், ஏகி வச்சு தலைவர் பதவி விட்டு தான் நாங்க வந்திருக்கிறோம். எப்ப விடுவோம்? எப்பவும் விடுவோம், எந்த பொறுப்பையும் விடுவோம். இருக்கும் பொழுது இல்லாத பொழுது விடுவோம். நல்ல உச்ச நிலையில் இருக்கும்போது நாங்க விட்டுட்டு விடுவோம். இப்ப என்னன்னு கேட்டா, வெறுமனே பிரச்சாரம் செய்யக்கூடிய தாயா மட்டும் எல்லாரும் இருக்க தயாரா? அதான் என்னுடைய கேள்வி. இருக்கக்கூடிய அவ்வளவு பிரமுகர்கள் தான் கெடுக்கிறாங்கன்னு மக்கள் நினைக்கிறாங்க. அதான் உண்மை. அந்த சில பிரமுகர்கள்னால எல்லாருக்கும் அந்த கெட்ட பேர் வருது. அப்ப எல்லா அந்த பிரமுகர்கள் கெட்ட பேருக்காக நாங்கள் சேர்ந்து அதை தியாகம் பண்ண தயாரா இருக்கும். தப்பு இல்லாட்டாலும் தியாகம் பண்ண தயாரா இருக்கும். பிரமுகர்கள் ஒதுங்கி ஒரு சாதாரண ஒரு தியாகியை கொண்டாந்து உட்கார வை. இவர்கள் அல்லாதவர்கள் தான் அத்தனை நிர்வாகி வரணும். தலைவர், செயலாளர், பொருளாளர், அத்தனை நிர்வாகி அவங்க வரணும். அனைத்து தௌஹீத் ஜமாஅத்தினுடைய அம்புட்டு விஷயத்தை அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும். ஜாத்தில் உள்ள அத்தனை விஷயங்களை அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும். சொத்து, ப்ராப்பர்ட்டி, நிர்வாகம், மிச்சம், பேலன்ஸ் எல்லாம் ஒப்படைக்கணும். அந்த கமிட்டியின் கீழே வெறும் உறுப்பினராக உத்தரவிட்ட இடத்துக்கு போய் பேசிவிட்டு வரக்கூடியவராக இருக்க நான் தயார். ஹாமிது பக்ரி தயார், நீங்கள் தயார். கேள்வி கமால் மணி தயாரா என்பதுதான். அவர் தயாரா இருந்தால் ஒற்றுமை ஏற்பட்டு விட்டது. தயாரா இல்லைன்னா அவரை எல்லாரும் ஓரம் கட்டிவிட்டு நீ மட்டும் ரப்பர் ஸ்டாம்ப் வச்சுக்கப்பா, லெட்டர் பேட அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து தௌஹீத் ஜமாஅத் கூட்டமைப்பின் கீழ வாங்க. இது இன்னும் சொல்ல போனா மக்கள் பலத்தை எடுத்துக்கிட்டு மக்களோட கூட்டமைப்பு இதன் கீழ எந்த குறைஞ்சாலும் நீக்கி கிளீனா இருக்குங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க. அதாவதுங்க, மேலாண்மை குழு உறுப்பினர் ஜாக்கு மீது நம்ம என்னென்ன குற்றம் சுமத்தினோமோ அதெல்லாம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் பலவித ஏற்பாடுகளை இந்த இயக்கத்தில் பண்றோம். என்ன பண்றோம்னு கேட்டா, ஜாக்கு தலைவர்னு வந்துட்டாரு. இவர் நான் தான் தலைவர் சாவர் வரைக்கும் போது என்ன வேணாலும் பண்ணிடுவார். நானும் பண்ணுவேன், நீங்களும் பண்ணிடுவீங்க. அந்த அந்த நிலை தான் கெடுக்குது மனுஷனை. அது வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி 3 வருஷத்துக்கு ஒருக்கா மக்கள் கூடணும், தேர்ந்தெடுக்கணும். நம்பிக்கையால தூக்கி போட்டுருவோம், வேற ஆள் வருவாங்க. அவங்க 3 வருஷத்துக்கு இடையில தப்பு பண்ணிட்டாங்கன்னா மேலாண்மை குழு 5 பேரை போட்டிருக்கிறோம். அந்த மேலாண்மை குழுவுல உள்ள நான்லாம் கூட இருக்கிறேன். தவறு வரும்போது மட்டும் நாங்கள் மக்களை கூட்டி அதை நடவடிக்கை எடுக்க முடியும். அந்த மாதிரியான அந்த நேரத்தில் மட்டும் தலையிடுவோம். மக்களை கூட்டி செய்யக்கூடிய ஏற்பாடுகள் பண்ணிருக்கிறோம். கணக்கு வழக்குகள் முறையா இருக்கணும் இருக்கணும். ஆங்காங்க தப்புகள் வந்தா உடனே சுட்டி காட்டுவோம், கண்டிப்போம், இதெல்லாம் இருக்கக்கூடாதுமோ, பார்வையிடுவோம். என்னென்ன விஷயங்கள் குறைகள் நம்ம சொன்னோமோ அது வரக்கூடாது என்பதுல எங்களால் முடிஞ்ச அளவு கவனம் செலுத்துவோம். எங்களை அறியாமல் தவறுகள் சுட்டிக்காட்டப்படுமையானால் உடனே திருத்துவோம், அதை தவறை ஒத்துக்கொள்வோம், மன்னிப்பு கேட்டுக்கிறோம், இனிமேல் நடக்காம பாத்துக்கிறோம். அந்த கேரண்டி இன்ஷாஅல்லாஹ் நம்ம தர முடியும். இதான் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரர் பிஜே அவர்கள் என்னிடத்துல கேட்டாங்க, இந்த தௌஹீத் ஜமாத்துக்கு இடையில, கொள்கை சகோதரர்களுக்கு இடையில ஒற்றுமை வரணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்காக நீங்க அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பினுடைய தலைமை பொறுப்பிலிருந்து நீங்களும் உங்களுடைய சக நிர்வாகிகளும் எல்லா வகையான பொறுப்புகள்ல இருந்தும் நீங்க விலகிக் கொள்வீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அவங்க கேட்ட உடனே நான் அதை ஒத்துக்கிட்டேன், சரின்னு ஒத்துக்கிட்டேன். ஏன் சரின்னு ஒத்துக்கிட்டேன்னு சொன்னா, அவங்க சொன்னதுக்காக நான் ஒத்துக்கல. அவங்க சொன்னது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அது சரிங்கிறதுக்காகத்தான் நான் ஒத்துக்கிட்டேன். இதுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்துல கூட வழிகாட்டி இருக்கிறாங்க. அவர்களுடைய அருமை பேரன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அவங்க என்ன சொன்னாங்கங்கறத புகாரில நாம படிக்கிறோம். என்னுடைய இந்த பிள்ளை 2 சாரார்களுக்கு இடையில ஒற்றுமை அல்லாஹ் தஆலா இந்த என் பிள்ளை மூலமாக, பேரன் மூலமாக அல்லாஹ் ஏற்படுத்துவான் அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கலீஃபாவாக இருக்கிறாங்க. அவங்க காலத்துல 2 பேருக்கு இடையில பிரச்சனை வருது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கும் அவங்களுக்கு இடையில பிரச்சனை வருது.
அப்ப சமுதாயத்துக்கு இடத்துல பிளவு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க தன்னுடைய கலீஃபா பொறுப்பை, அமீர் பொறுப்பை அவங்க விட்டு விலகி ஒரு சராசரி சகோதரராக, ஒரு தொண்டனாக அவங்க இருந்தாங்க. இதை நம்ம புகாரில வரலாறுல பல்வேறு ஹதீஸ் கிதாபுகளை பார்த்திருக்கிறோம். அப்படின்னு வரும்போது அவங்களே விலகி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத முன்னாலேயே முன்னறிவிப்பு செய்திருக்கிறாங்க. அப்போ இதுல இருந்து என்ன விளங்குது? ரெண்டு சாரார்களுக்கு இடையில, கொள்கை சகோதரர்களுக்கு இடையில பிரச்சனை வருதுன்னு வரும்போது ஒரு ஆளு அதனால சமாதானம் ஏற்படுறதா இருந்தா அவர் பதவி விட்டு இறங்கித்தான் ஆகணும் இருந்தா இறங்கி ஆகணுங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல இருந்து வழிகாட்டுறாங்க. அப்படிங்கிற ஒன்றுக்காக தான் அவங்க சொன்னதை நான் ஏத்துக்கிட்டேன். என்ன சார்ந்த சக நிர்வாகிகளும் ஏத்துக்கொண்டாங்க. அதனால இன்னைக்கு உறுதியா நான் சொல்றேன், அந்த அமீர், அந்த கலீஃபா விலகிட்டாங்கல்ல, அப்ப அந்த பொறுப்பை விட்டு விலகினாங்களா இல்லையா? அதனால அங்கே ஜமீயத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் உடைய தலைவராக இருக்கிறவரு அவர் தன்னை அமீர் என்று சொல்லிக் கொள்றாரு. அவரு உண்மை அமீரா இல்ல. அப்படி அமீரா இருந்தா கூட ஒற்றுமை அவர் விலகிறதுனால தான் வருதுன்னு வரும்போது அவர் கண்டிப்பா விலகி ஆகணும். அப்படி அவர் விலகணும், அவரும் விலகணும், நானும் விலகணுங்கிற நிலை வரும்போது நான் விலகிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படிங்கறத உங்களுக்கு மத்தியில சொல்லிக் கொள்றேன். அதுக்காகத்தான் நான் ஏற்றுக்கொண்டேன். அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை நீங்க புரியணும், அவர்கள் மீது நம்ம பல குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருக்கிறோம். அதனால அவர்கள் விலகணும்னு சொல்றோம். ஆனா அவர் செய்திருக்கிற குற்றங்கள் நாம செய்ய இல்ல. அப்ப விலக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இல்ல. ஆனா இங்க ஏன் விலகிறோம்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறாங்களே, சமுதாயத்தினுடைய ஒற்றுமைக்காக விலகுங்க, அந்த பாயிண்ட் தான் மிக முக்கியமானது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழிகாட்டுதலை பின்பற்றி அதற்கு ஏற்ப ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு எந்த அளவுக்கு இணங்கி அதை செயல்படுத்தியும் காட்டினாங்களோ அத மாதிரி செயல்படுத்துறதுக்கு இன்ஷா அல்லாஹ் எப்போதும் நான் தயாராக இருக்கிறேன். நாங்க தயாராக இருக்கிறோம். அதை சொல்லால் மட்டும் இல்ல, இன்ஷா அல்லாஹ் செயலை காட்டுவோம் என்பதை உங்களுடைய மேலான கவனத்துக்கு கொண்டு வந்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம இன்ஷா அல்லாஹ் அந்த ஒரு நல்ல நிலை உருவாக்கும் போது நான் தலைமை பொறுப்புல இருந்து விலகி சராசரி ஒரு சாதாரண தாயியா இருந்து தலைவர் எந்தெந்த ஊருக்கெல்லாம் போக சொல்றாரோ அங்கெல்லாம் சாதாரணமா அவருடைய உத்தரவை ஏற்று போகிற அளவுக்கு உள்ள ஒரு சராசரி நிலையிலேயே இன்ஷா அல்லாஹ் நான் என்ன செய்வேன் இருப்பேனே தவிர